மொழிக்காக, இந்த மண்ணிற்காக அவர்கள் கொண்டாடக்கூடிய தலைவர்கள் எல்லாம் மன்னிப்பு கடிதம் கொடுத்துவிட்டு சிறையில் இருந்து வெளியே வந்த பொழுது நம்முடைய இந்திய நாட்டின் விடுதலைக்காக போராடியவர்களில் முக்கியமாக நின்றவர்கள் இஸ்லாமியர்கள். இன்று யாரை அவர்கள் பாராட்டிக் கொண்டிருக்கிறார்களோ, தன்னுடைய சிந்தனையின் கருவூலமாக நிற்கிறார்களோ, நினைக்கிறார்களோ, அவங்கெல்லாம் பிரிட்டிஷ்காரங்களுக்கு எங்களை மன்னித்து விடுங்க, நாங்க பண்ணது தப்பு, என்ன வெளியில விட்டா போதும் என்று வந்தவர்கள் தான். இன்னைக்கு ஆட்சியில இருக்கக்கூடிய பிஜேபிக்கும் இந்த நாட்டின் விடுதலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இன்னைக்கு பிரிட்டிஷாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விடுதலை போராட்டத்திலே அவர்கள் எத்தனை பேர் இருந்தார்கள் என்றால் யாரும் இல்லை. இப்படிப்பட்ட வரலாறு வைத்திருக்கக்கூடிய ஒருவர்கள் தான் நம்மை பார்த்து தேச விரோதிகள் என்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. ஆனா எனக்கு பெருமையா தான் இருக்கு. என்னை பார்த்து நீ என்று சொல்லும் பொழுது, நீ இந்த நாட்டிற்கு விரோதமாக பேசுகிறாய் என்று சொல்லும் பொழுது எனக்கு தெரியும், நான் நாட்டிற்கு விரோதமாக பேசவில்லை, உங்களுடைய அரசியலை எதிர்த்து பேசுகிறேன் என்று. ஒவ்வொரு முறையும் பிஜேபி இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை எதிர்த்து பேசும் பொழுது, எங்கள் மீது காழ்ப்புணர்ச்சியை கொட்டும் பொழுது, எங்களுக்கு அது கழுத்தில் விழக்கூடிய மாலையாக மாறுகிறது. ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டின் இறையாண்மையை காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் செல்லக்கூடிய பாதை, மார்க்கம் சரியான ஒன்று என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒன்றுதான் அது. ஆட்சி பொறுப்பில் அமர்ந்து கொண்டு பிஜேபி தொடர்ந்து எத்தனையோ தரவுகள், எத்தனையோ டாட்டா, உலகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் எடுக்கக்கூடிய அந்த சர்வேக்களிலே, ஆய்வுகளிலே பார்க்கும் பொழுது, ஒரு இனத்தை எதிர்த்து, சிறுபான்மை மக்களை எதிர்த்து அதிகமாக இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், அதுவும் எந்த இயக்கத்தை சார்ந்த அரசியல் தலைவர்கள் உங்களுக்கு தெரியும். பிஜேபியை சார்ந்த தலைவர்கள், RSS சார்ந்த தலைவர்கள் தொடர்ந்து அதிகமாக அவர்கள் மீது ஒரு வெறுப்பு பேச்சை கொட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நாடுகளிலே முதலிடத்திலே இருக்கக்கூடிய நாடு இந்தியா என்று நம்மை பார்த்து அவர்கள் சுட்டிக்காட்டும் பொழுது, அதற்கு காரணமாக இருப்பது ஆட்சியிலே, ஒன்றியத்திலே ஆட்சியிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆட்சி பொறுப்பிற்கும் வருவதற்கு முன்னால் அவர்கள் இஸ்லாமிய மக்களை, சிறுபான்மையின மக்களை எதிர்த்து கொட்டிக் கொண்டிருந்த அந்த காழ்ப்புணர்வு ஆட்சி பீடத்திலே ஏறிய நாள் முதல் ஒவ்வொரு நாளும் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை மசோதாக்களும் மாநில உரிமைகளை தட்டி பறிக்கக்கூடிய மசோதாக்கள். இல்லை என்றால் அந்த மசோதாக்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான, குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான மசோதாக்கள் என்பதை இந்த நாடு பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. CAA கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு கூட்டணியிலே இருக்கக்கூடிய, நான் தான் உண்மையான, நடுவுல கொஞ்ச நாள் சொல்லிக்கிட்டு இருந்தாரு எடப்பாடியார், இச்சிறுபான்மை மக்களுடைய சகோதரன் நான். CAA கொண்டு வந்த பொழுது எதிர்க்கவில்லை. இப்பொழுது மறுபடியும் கூட்டணி. எங்க போச்சு நட்புன்னு எனக்கு தெரியல. நான் தான் சகோதரன் என்ற அந்த சகோதரத்துவம் எங்கே போனது என்று எனக்கு தெரியவில்லை.